வணக்கம். நான் இன்றைக்கி பேசுகிற விஷயம், இன்னும் 2 நாளில் பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தமிழகம் திரும்புகிறாங்க. சந்தோஷம். அவருக்கு தெரிகிற வரைக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்சியினுடைய வளர்ச்சி இதை பற்றி பேசுகிறதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த பழைய நபர்கள் இருக்காங்க இல்லையா, பிஜேபியில் 30 வருஷமாக இருக்கேன், 20 வருஷமாக இருக்கேன், 50 வருஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இல்லைங்களா, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு கௌரவ பதவி கொடுத்து ஒதுக்க வேண்டாம். இப்போ கௌரவ பதவி கொடுத்து அவங்களாம் வந்து ஒரு கௌரவமான போஸ்டிங் கொடுத்து ரெஸ்ட்டில் விட்டுட்டு, இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, 50 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு, புது முகங்கள் அதிகமாக, ஊருக்குள்ளே நல்ல பேர், நல்ல குட் இமேஜ் இருக்கிறவங்க, பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள் வச்சுருக்கிறவங்க, பப்ளிக் மத்தியில் கெட்ட பேர் இல்லாத பப்ளிக்கு அறிமுகம், எல்லாம் அந்தந்த தொகுதிகளில் அறிமுகமான நபர்கள், இவங்க நல்லவங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அப்படி வாய்ப்பு கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து இந்த பிஜேபி கட்சி வந்து ஸ்டாண்ட் பண்ண முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு மிஸ்டர் அண்ணாமலை என்ட்ரிக்கு அப்புறம். இட்ஸ் வெரி வெல். இது வந்து மென்மேலும் இன்னும் வளர்ச்சி பாதையை நோக்கி போகணும் அப்படின்னா, பழைய கட்சிக்காரவங்க அவங்க கூட எத்தனை நிர்வாகிகள் போனாலும் பரவாயில்ல, அவங்கள கட்சி விட்டு விலகி போனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு கௌரவ போஸ்டிங் கொடுத்து நோ மோர் எம்எல்ஏ, நோ மோர் எம்பி சீட்ஸ். அதனால் அவங்களுக்கு வந்து கௌரவ போஸ்டிங் கொடுத்து அவங்கள ஓய்வெடுக்க வைக்கலாம். அப்படி இல்லை கட்சி விட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி போனாலும் போகட்டும், இட்ஸ் நாட் எ ப்ராப்ளம். ஏன்னா அவங்க எல்லாம் நினச்சிருந்தாங்கன்னா எவ்வளோ நேரம் கட்சி எங்கேயோ போயிருந்திருக்கோம். பட் இத்தனை வருஷம் இருக்கக்கூடிய கட்சி இத்தனை வருஷம் கழித்து மிஸ்டர் அண்ணாமலைக்கு அப்புறம்தான் அந்த 10% ஓட்டியை தாண்டுது அப்படின்றது வந்து ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம்தான். குறிப்பாக அந்த தமிழிசை, ஹெச் ராஜா அண்டு இந்த வானதி ஸ்ரீனிவாசன் அண்டு இந்த கருநாகராஜன், இந்த மாதிரி இப்போ அந்த நான் தான் பெரிய ஆள், பழைய ஆள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இல்லைங்களா, பொன் ராதாகிருஷ்ணன், இந்த மாதிரியான நபர்கள் எல்லாத்தையுமே தயவு செஞ்சு ஹோல்ட் பண்ணி வைங்க. உங்களுக்கு எல்லாத்தையும் கௌரவ போஸ்டிங் கொடுத்து ரெஸ்ட்டு கொடுங்க. 50 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இதில் வந்து நெவர் காம்ப்ரமைஸ்ட், இட்ஸ் கோயிங் ஆன் வெல் க்ரோத் ஃபார் த பிஜேபி பார்ட்டிஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இதில் வந்து ஓட்டு போயிடுமோ, நம்ம கட்சி வந்து வெளியில் போய் கட்சியிலிருந்து வெளில போயிடுவாங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்து 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 தான் இத்தனை வருஷமாக கட்சி வளராமல் இருக்குது. ஏன்னா மிஸ்டர் மோடி, our Prime Minister Mr. Modi is actually very huge leader in the world from the Indian person. இல்லையா, இது வந்து நேரு கூட கிடையாது, நம்ம வாஜ்பாய் கூட இந்த மாதிரியான ஒரு முக்கியத்துவம் உலக நாடுகள் மத்தியில் கிடைக்கல. பட் அட் தி சேம் டைம் அன்கரெக்டபிள் பர்சன் இல்லையா. எத்தனை வருஷம் முதலமைச்சர் பிரதமர் இருந்தாலும் எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகள் இது வரைக்கும் இல்லாமல் அவர் மேலே கரைபடியாமல் பார்த்துட்ருக்காரு. ஸோ அவர் வந்து அவருடைய தலைமையில் ஊழல் எதுவும் இல்லை, மக்கள் நலன் அப்படின்றது இருக்குது. இந்தியாவை பிளவுபடுத்தக்கூடிய அந்நிய நாட்டு சக்திகள், அந்நிய நாட்டினுடைய கைக்கூலிகளை இந்தியாவில் வச்சு விட்டு இந்தியாவினுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோவும் பண்ணுறாங்க. அவ்வளோவையும் மீறி இந்த மனுஷன் எப்படி தாக்கு பிடிச்சிட்ருக்கிறாருன்றதே ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான ஒரு இது வரைக்கும் சின்ன ஊழல் பண்ணுறார், லஞ்சம் வாங்கிட்டாருன்னு முதலமைச்சராக இருக்கக்கூடிய பிரதமராக இருக்கக்கூடிய எந்த ஒரு சும்மா ஒரு குற்றச்சாட்டு கூட இல்லாத ஒரு மனிதர். தேவையற்ற காரணங்களுக்கு
ஒன்றுமே இல்லாத விஷயத்தெல்லாம் ஊதி 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 பெருசாக்கி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தையே முடக்கிட்டு இருக்காங்க. கேளுங்க, அங்கே பார்த்திங்கன்னா அந்த மணிப்பூரில் இருக்கிற பிரச்சனை இது வந்து எப்போயிருந்தும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு வந்து இன்றைக்கி பிஜேபி வந்ததுக்கப்புறம் தான் அந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் க்ரியேட் பண்ணுறது. அப்புறம் அந்த யூபியில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் இது வந்து இது ஏன்னா யாருக்குமே எடுத்தோடனே சுட மாட்டாங்க. அவங்க ஃபயர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது அந்தளவுக்கு எந்த அளவுக்கு உச்சக்கட்டத்தில் அந்த கலவரம் போயிருக்கும் அப்படின்றத பாருங்கள். அப்படிலாம் பண்ணதுனால தான் அங்கே பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கட்சியை வந்து வளர்த்துட்ருக்காங்க. அந்த கட்சியினுடைய வளர்ச்சி அப்படின்றது தேசத்தையும் சேர்த்து வளர்த்து கொண்டு போயிட்டுருக்குதுன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ அதனால தான் நம்ம பிஜேபி ஸ்டாண்ட் எடுக்கிறோம். மிஸ்டர் அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுறோம். ஏன்னா இந்த காலத்தில் ஒரு நேர்மையான ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்து ஒரு லஞ்சம் ஊழல் குற்றச்சாட்டுகளற்ற ஒரு காவல்துறையில் இருந்த ஒரு மனிதர் உண்மையிலேயே அவர் தலைமையில் இங்கே தமிழகத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியை பார்த்துட்ருக்கோம், ஒரு எழுச்சியை பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படியும் பிஜேபியினுடைய ஆட்சி அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி மோடியினுடைய ஆட்சி காலத்திலேயே தமிழகத்தில் பிஜேபியினுடைய ஆட்சி அமையும் அப்படின்னு அண்ணாமலை நம்பிட்டு இருக்கார் இல்லையா. அந்த நம்பிக்கையை வந்து நிறைவேற்றினா இன்னும் நாட்டில் வேறு லெவலில் இருக்கும். நாம் ஏன் பிஜேபி ஸ்டாண்ட் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து இந்த பழையவங்களை ஓரங்கட்ட சொல்கிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இவங்களாலேயே தான் கட்சி வளராது. இப்போ இன்றைக்கி வந்து ஏடிஎம்கேவை பற்றி டிஎம்கேவை பற்றி ஏதோ ஒன்று சொல்லிட்டா போதும், இங்கே பழைய பிஜேபிக்காரங்க இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் வந்து இல்லையா மாநில தலைவர் அவர் அப்படி பேசி இருக்கக்கூடாது, அவர் தம்பி அண்ணாமலை அப்படி பேசியிருக்கிறார் என்றால் அது அவருடைய தனிப்பட்ட கருத்து, இது வந்து கட்சியினுடைய கருத்து இல்லை, இன்னும் மாநிலத்தில் அவங்க மாதிரி இப்படிலாம் வந்து முட்டு கொடுத்துட்ருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இவங்க எல்லாத்தையுமே கட்சி விட்டு வாரம் கட்டிங்க கௌரவ தலைவர் பதவி கொடுத்து ஓய்வு கொடுங்க. இவங்களை யாரையுமே பக்கத்தில் இனி எம்பி எம்எல்ஏ அப்படின்ற போஸ்ட் எதுவுமே கொடுக்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாம் ஏன் பிஜேபி ஸ்டாண்ட் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, முன்ன சொன்னது தான், ஊழலற்ற தலைவராக மோடி இருக்கிறார். தேசத்தினுடைய வளர்ச்சியின் மீது அதீத அக்கறை கொண்டவராக இருக்கின்றார். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அண்ணாமலை ஒரு லஞ்சம் லாவண்யம் எதுவும் மற்ற ஒரு காவல்துறை அதிகாரியாக பணியாற்றியவர். இதுவரையிலும் அதை நிரூபித்து காட்டுக்கொண்டு இருக்கிறார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூபியில் யோகி சார் இருக்கார். இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய தனிப்பட்ட வளர்ச்சியை முன்னிறுத்தாமல் தேசத்தினுடைய வளர்ச்சி அதில் என்னால் எவ்வளோ நேர்மையாக இருக்க முடியுமோ அவ்வளோ நேர்மையாக காட்டக்கூடிய தன்மை. ஸோ இதனால தான் நம்ம சொல்கிறோம், நம்ம பிஜேபியினுடைய பக்கத்தில் நம்ம நிற்கிறது. மற்ற கட்சிகள் நல்லவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அயோக்கிய பயலுங்க ரொம்ப பேர் இருப்பாங்க. ஆனால் இந்த கட்சியில் மட்டும்தான் நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க, அயோக்கிய பயலுங்க சில பேர் கண்டிப்பாக இருக்காங்க. பிஜேபியிலையும் ஊழல் பார்ட்டிகள் இல்லாமல் இல்லை, மற்ற கட்சிகளை விட மிக மிக சொற்ப அளவில் தான் இருக்காங்க. அவங்களும் நல்லவங்களை தேடி மக்கள் வாக்களிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களும் கூடிய சீக்கிரம் ஓரங்கட்டப்படுவார்கள் அப்படின்றத நான் நம்புகிறேன். நிச்சயமாக இன்னும் ஒரு 15-20 வருஷத்தில் மிஸ்டர் அண்ணாமலை வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்ன்ற ஒரு இடத்துக்கு போகும்போது இதெல்லாம் சுத்தமாக தூக்கி வீசி எறியப்படும், ஊழல் படிந்த கரங்கள் அனைத்தும் அப்படின்றத நான் முழுசாக நம்பிக்கிட்டு இருக்கேன். இதுவும் இல்லாமல் தமிழகத்திலேருந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் அப்படின்ற ஒரு 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 எண்ணம் அண்ணாமலையை தாண்டி மீதி எந்த கட்சியிலும் யாரையும் யோசித்து பார்க்க முடியவில்லை. ஸோ எனக்கும் அண்ணாமலை மேலே சில அதிருப்திகள் உண்டு, பிஜேபி மேலே சில அதிருப்திகள் உண்டு. 100 நாள் வேலையை 150 நாளில் வேலையாக்குனாங்க. 100 நாள் வேலையை ஆல்ரெடி விவசாயத்தை ஒழிக்கிற ஒரு சிஸ்டம்னு நான் நினச்சிட்ருக்கேன் பர்சனலாக. 100 நாள் வேலையை 150 நாள் ஆக்குனாங்க. சம்பளத்தை 100 ரூபான்றது இப்போ 200 சில்லறை 300 சில்லறை ஏற்றிக்கிட்டாங்க. இது எல்லாமே எனக்கு பிஜேபியில் இருந்து பிடிக்காத ஒரு விஷயம். ரெண்டாவது, இங்கே அண்ணாமலையும் வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராய குடும்பத்து விபத்தில் இறந்தவங்களுக்கு
விபத்துன்னு சொல்லக்கூடாது, அது கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு 1,00,000 ரூபாய் கொடுத்தாரு இல்லைங்களா, அதில் எனக்கு மிகுந்த ஒரு அதிருப்தி தான் எனக்கு அண்ணாமலை மேலேயே. ஸோ அவங்க குடும்பத்துக்காக கொடுத்தேன் அப்படின்னு அவர் என்ன தான் அவருடைய ஸ்டாண்டை சொன்னாலுமே, நம்ம வந்து அந்த குடும்பம் வந்து அன்னைக்கு தான் ஒரு புதுசாக குடிச்சவங்க கிடையாது. இத்தனை நாள் குடிச்சிட்டு வரக்குள்ள அவங்க ஃபேமிலியில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. ஸோ அன்னைக்கு தான் புதுசாக போய் வீட்டுக்கு யாருக்கும் தெரியாமல் போய் குடிச்சு இறந்துட்டாங்க அப்படின்றதுலாம் கிடையாது. கவர்மெண்ட் ஆல்ரெடி 10 லட்சம் கொடுத்ததுக்கப்புறம் இவர் போய் 1,00,000 ரூபா கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த குடும்பம் ஸ்டெடியாக போக்கு தான். கவர்மெண்ட் ஆல்ரெடி 10 லட்சம் கொடுக்குறாங்கல்ல, அப்புறம் இந்த 1,00,000 வச்சு தான் அந்த குடும்பம் அப்படியே ஸ்டாண்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி போய் 1,00,000 கொடுத்ததில் எனக்கு எல்லளவும் உடன்பாடு கிடையாது. ஸோ தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ஸ்டாண்ட் மை பொசிஷன். என்னுடைய இடத்துலருந்து என்னுடைய பார்வையிலிருந்து நான் தப்புன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு தான். அதே மாதிரி இந்த பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய அதிகபட்ச சுதந்திரம் அதையும் நான் வன்மையாக கண்டிக்கிறேன்னு சொல்லிடலாமா? சரி, கண்டிக்கிறேன். ஏன்னா பெண்கள் இன்றைக்கி வந்து எப்படி வெளி உலகத்துக்கு பார்க்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, முழுக்க அது வந்து ஒரு வேறு ஒரு ஆங்கிளில் தான் இன்றைக்கி மாறி போச்சு. ஸோ என்ன தான் நம்ம வந்து பொம்பளை பிள்ளைங்களை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துகிறோம், பெண்கள் வந்து மாபெரும் சக்திகள் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே சொன்னோம்னாலும் இது ஓட்டுக்காக சொல்கிற வேலை, புத்தகத்த வேலை ரைட்டுங்களா? ஒவ்வொரு பொண்ணும் வந்து தெய்வத்துக்கு சமமாக நான் பார்க்குறேன். ஸோ அதனால் அந்த தெய்வன்றது வீட்டில் வச்சு பூஜிக்கப்படணுமே தவிர வீதியில் இறங்கி டான்ஸ் ஆட விடக்கூடாது. ஸோ பெண்கள் தவிர்க்க முடியாத சூழ்நிலையை தவிர வேலைக்கு போகிறதே தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆண்கள் இப்போ வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறது காரணம் பெண்கள் வேலைக்கு போகிறது தான் அப்படின்றது ஒன்று. அதிகப்படியான குடும்பங்கள் இன்றைக்கி உடஞ்சி கிடக்கிறதுக்கும் காரணம் பெண்கள் வேலைக்கு போகிறது தான். வருமானம் கையில் 10 ரூபா சம்பாரிச்சிட்டாங்கன்னா அது அவங்க வந்து வீட்டில் மாமியார் என் கணவரை கூட சொல்கிறது ஒரு முழு அளவுக்கு ஏற்றுக்கிட்டு அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லைன்ற தாட் அவங்களுக்குள்ளே போயிடும். ஸோ குடும்பம் சிதைஞ்சு போகும். அதனால தான் சொல்கிறேன், பெண்கள் தெய்வமாக போற்றப்பட வேண்டியவர்கள். வேறு வழியே இல்லை. ஒருவேளை அப்பா அம்மா வந்து ரொம்ப முடியாமல் இருக்காங்க, கணவருக்கு வந்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஒரு 6 மாதத்தில் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, சம்பாதிக்க முடியாத சூழ்நிலை ஆகிடுச்சு. அப்படின்ற சூழ்நிலையில் டெஃபினெட்லி அவங்க வந்து வேலைக்கு போய் தான் ஆகணும். அது வந்து வேறு வழியே இல்லை. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையை தவிர ஒரு வீட்டில் போதுமான வருமானம் இருக்குது அப்படின்னக்குள்ள பெண் பிள்ளைகளை வேலைக்கு அனுப்புறதையே என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப மோசமான விஷயமாக நான் பார்க்குறேன். ஏன்னா நிறைய இல்லாதப்பட்ட பெண்களுக்கு வேலை கிடைக்கும். ஒரே குடும்பத்தில் நிறையா கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்கும் இல்லைங்களா? இதெல்லாம் பிடுங்கி ஒரு குடும்பத்துக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை தான், ஒரு கவர்மெண்ட் வேலை இருக்கிற குடும்பத்துக்கு அடுத்த 3 தலைமுறைக்கு கவர்மெண்ட் வேலை இல்லை அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். ப்ரைவேட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்துக்கு ஃபேமிலியில் எவ்வளோ வருமானம்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வேலை இல்லாத குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு, தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் கஷ்டப்படுற குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு, பசங்களுக்கு வேலை கிடைச்சா நல்லாயிருக்கும். ரெண்டாவது, பெண்கள் அதிகமாக வேலைக்கு போனாலே வந்து ஆண்கள் வேலை இழப்பு, வேலை தேடி அலையிற பழப்பு நிறைய ஆயிடுச்சு. ஸோ எவ்வளோ விஷயங்கள் இங்கே எனக்கு பிஜேபிலையும் பிடிக்காத விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ நான் முழுக்க பிஜேபியினுடைய ஆதரவாளர் அப்படிலாம் இல்லை. இருக்கிற கட்சி எல்லா கட்சியுமே ஃப்ராடு கட்சினா இது வந்து இதெல்லாம் ஒரு 90%, 100க்கு 200% ஃப்ராடு கட்சிலாம் இருக்குது. நம்ம தினைக்கும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இது 100ல் ஒரு 30% ஃப்ராடு கட்சி, ஒரு 70% கொஞ்சம் ஜென்வனான கட்சி அப்படின்றத நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். இந்த வீடியோவை அண்ணாமலை கண்ணில் படுற அளவுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவருக்கும் கொஞ்சம் ஒரு ஸ்டாண்ட் அவருக்கும் கிடைக்கும். ஸோ கட்சி வளரணும் அப்படின்றது, பிஜேபி கட்சி வளரணுன்றது இல்லை, எனக்கு இங்கே நல்லது நடக்கணும் அப்படின்றது தான். தமிழகத்தில் காமராஜருக்கு பிறகான ஒரு நல்ல தலைவர் இன்னும் அமையலை அப்படின்றத சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லைங்களா? மிஸ்டர் எம்ஜிஆர் சார், மற்ற தலைவர்களுக்கு காமராஜருக்கு அப்புறம் எம்ஜிஆர் சார் இல்லையா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜெயலலிதா மேம் ஆக்சுவலி
அவங்களுக்கு ஃபேமிலின்றது பெருசாக கிடையாதுன்னாக்குள்ள. ஸோ அவங்க நினச்சிருந்தா எவ்வளோ நல்லது பண்ணியிருந்துருக்கலாம். பட் அந்த சான்ஸ் எல்லாம் ஷி ஹேஸ் டு லீவ் இட். ஸோ அப்புறம் நடந்துகிட்ருக்கிறதெல்லாம் கொடுமையெல்லாம் நாம் தான் பார்த்துருக்கோம். விஜயகாந்த் அவர் வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணி சேர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு தான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தேன். விஜயகாந்த் கூட்டணி சேர்ந்த உடனே முடிவு பண்ணிட்டேன், இவர் அவ்வளோதான் காலி, இனி வந்து இவர் வந்து முதலமைச்சர் பதவிக்கெலாம் இவர் ஆசைப்பட முடியாது, இனி அவ்வளோதான் முடிச்சிட்டாங்கன்னு நினச்சேன். அதே மாதிரியே முடிச்சிட்டாங்க. ஸோ இன்னமும் அவர் தனியாக நின்று இருந்தாருன்னா எவ்வளோ சீக்கிரம் ஒரு நல்ல மனுஷன் இறந்துருக்க மாட்டார், இன்றைக்கி முதலமைச்சராகவும் இருந்திருப்பார். ஸோ இதுக்கப்புறம் நல்ல தலைவராக நான் பார்க்குறது மிஸ்டர் அண்ணாமலை தான். அதுலேயும் சில குறைகள் இருக்குது. பட்டு மற்ற கட்சி தலைவர்கள்கிட்ட இருக்கிற அளவுக்கு குறைகளை நான் அண்ணாமலை கிட்ட பார்க்கல. ஸோ அவர்கிட்டையும் இன்னும் கொஞ்சம் குறைகள் அதிகமாக தென்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அவரையும் நாம் அவாய்ட் பண்ணிடுவோம். அப்புறம் வழக்கம் போல் நோட்டா போட்டு போயிட வேண்டியது தான். ஸோ இந்த சூழ்நிலையில் மிஸ்டர் விஜய் அவரை பற்றி நம்ம என்ன சொல்கிறது, ஒரு கிறிஸ்தவர் முதலமைச்சராக தமிழ்நாட்டில் கொண்டு வரணும் அப்படின்றத ஒரு மிஷினரிஸ் எவ்வளோ பேக்ரவுண்ட்லேருந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க, எவ்வளோ வேலை பார்த்துட்ருக்காங்க, மீடியாவுக்கு எவ்வளோ காசு அள்ளி இறக்கிறாங்க. ஒரு நாள் கூட நியூஸில் விஜய் பேர் இல்லாமல் இருந்தது கிடையாது. அந்தளவுக்கான காசு மீடியாக்களுக்கு அள்ளி இறச்சிட்ருக்காங்க. ஸோ இதையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இஸ் ஆல்ரெடி இந்த லயோலா காலேஜ் ப்ராடக்ட். ஸோ அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லது பண்ணுறவன் எவனுமே வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லது நம்ம மக்களுக்காக நான் இருக்கேன், நல்லது என்னால் முடிஞ்ச நல்லதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் வந்து என்னோடய சினிமாவில் உச்சத்தை விட்டுட்டு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி காட்டுறாருன்னா சும்மாவா? வருஷம் 1000-2000 கோடின்னு சொல்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் நடித்தா கூட இன்றைக்கி 275ங்கிறீங்க, நாளைக்கு 300 கோடி. அதுக்கு மேலேயும் ஒரு 2 படம் உடம்பு போச்சுன்னா சம்பளம் இறங்கிட்டுன்னு வைங்க, 200-150 வந்துடும். ஏன்னா இதுக்கு மேலே பெருசாலாம் விஜய் படம் பெருசாக ஹிட் அடிக்கலாம் வாய்ப்பு இல்லை. ஸோ லாஸ்ட்டு படன்றதுனால உங்கள் ஹைப்பை ஏற்றிட்டு சம்பளத்தை முடிச்சுக்கிறீங்க. ஸோ இதையும் சொல்லி காட்டுறவன் எவனுமே வந்து நல்லவனாகவே இருக்க மாட்டான். அன்னைக்கு நீ பட்னியாக இருக்குள்ள நான் 10 ரூபா கொடுத்தேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லி காட்டுறவன் என்ன பண்ணணும், அந்த 10 ரூபா கொடுக்காமே இருந்துடலாம். ஸோ அந்த மாதிரி நல்லது பண்ணுற மாதிரி விஜயும் எனக்கு ஒன்றும் தெரியலை. ஸோ அதனால தான் நம்ம அவரை பற்றின ஸ்டாண்டும் நம்ம எடுக்கலை. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாம் என்னுடைய கருத்தை சொல்லிட்டேன். உங்களுக்கு என்னுடைய கருத்து பிடிச்சிருக்கா, புரிஞ்சிக்க முடியுதா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, டேக் கேர், see you, bye.